புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை தாமதமின்றி அந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் டிஜிட்டல் வசதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டமாக புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை தாமதமின்றி அந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் டிஜிட்டல் வசதி இன்று 1/6/2025 ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கீழ் இயங்கும் இணையதளம் கௌரவ அமைச்சர் விஜித கேரத் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த முன்னோடி திட்டம் 7 தூதரகங்கள் சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி ஜப்பான், கட்டார், மிலான், டொரண்டோ, மெல்பர்ன், துபாய் ஆகிய நாடுகளில் உள்ள குவைட் தூதரகங்களில் பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அந்த நாடுகளில் வாழும் இளைஞர்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் திருமதி அருணி ரணராஜ, பதிவாளர் நாயகம் WRNS விஜயசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைகள் முன்னோடி திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். சுற்றுலாத்துறை அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர கருத்து தெரிவிக்கையில், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் தமது உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் கணனி மூலமாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண பதிவு சான்றிதழ்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் தற்பொழுது செய்து அந்த நிகழ்வு இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டோக்கியோ, டோஹா, குவைட், அதுபோன்ற டொரண்டோ, மிலான், துபாய், மெல்பர்ன் போன்ற இந்த நகரங்களில் வசிக்கும் இளைஞர்கள், குறிப்பாக வேறு நகரங்களில் இருப்பவர்கள் கூட இந்த எமது தூதுவர் ஆலயமாக இருக்கலாம், எமது உயர்ஸ்தானிகர் ஆலயமாக இருக்கலாம், மேலும் இந்த கொன்சுலேட்களாக இருக்கலாம், இவை மூலமாக